திருப்பத்தூர் மாவட்டம் சிம்மனப்புதூரில் பள்ளி வாகனத்தில் பின் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குழந்தையின் பெற்றோர் கதறி எழும் காட்சிகள் பார்ப்போரின் நெஞ்சை உலுக்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக ஆஷினி. அதை பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் சிம்மனப்புதூர் பகுதியை சேர்ந்த ராஜசேகரன், இவருடைய மகன் பிருத்திவி. இவர் விஷமங்கலத்துல தனியார் மெட்ரிக் பள்ளியில பயின்று எல்கேஜி பயின்று வர்றாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வழக்கம் போல மகன் வாகனத்துல பிருத்திவியை அழைத்து செல்ல வாகனம் வீட்டின் அருகாமையில் வந்துள்ளது. அப்போது பிருத்திவின் தந்தை ராஜசேகரன் என்பவர் பள்ளி வாகனத்தில் குழந்தை ஏற்றி விட்டு செல்றாரு. அப்போது பாத்தீங்கன்னா பள்ளி வாகனம் திரும்பவும் இயக்கும் போது ராஜசேகரின் 2வது மகன் 1.5 வயது மகன் புனிதன் திடீரென ஓடி பள்ளியின் வாகன பின்சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாரு. பின்னர் பாத்தீங்கன்னா குழந்தையை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மருத்துவமனை முன் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கதறி அழுந்த காட்சி அனைவரையும் கண் கலங்க செய்தது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. அப்போது பள்ளி வாகன ஓட்டுநரான முனியப்பன் காவல் நிலையத்தில் சரணடைகிறாரு. பின்னர் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் குறித்து பள்ளி வாகன பின்சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.